நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை எழுதிய ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? அதில் எபவுட் த ஆதர் அப்படின்னா ஆசிரியரை பற்றி இந்த ஸ்டோரி இந்த ப்ரோஸ் எழுதிய ஆசிரியரை பற்றி பார்க்கலாம். அதான் எபவுட் த ஆதர்னா ஆசிரியரை பற்றி. இவர் என்னது, குஷ்வந்த் சிங் இவர் தான் ஆசிரியர். இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். இந்த குஷ்வந்த் சிங் என்பவர் அவரோட பெயர். ரைட்டா? ஆசிரியர் பெயர். அவர் யாருன்னா இஸ் அன் இந்தியன். அவர் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு நாவல் ஆசிரியர் மற்றும் ஒரு வழக்கறிஞர். அவர் நாவல் எழுதக்கூடியவர். அவர் ஒரு வக்கீலும் கூட. ரைட்டா? இவர் தான் இந்த இதை இந்த கவிதையை இந்த ஒரு ஸ்டோரியை எழுதியவர். ரைட்டா? அப்போது ஹி ஸ்டடீட் அட் செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜ் டெல்லி அண்டு கிங்ஸ் காலேஜ் லண்டன். அவர் இங்கே இந்த காலேஜில் படித்தார். டெல்லியில் உள்ள செயின்ட் ஸ்டீஃபன் காலேஜில் முதல்ல படித்தார். அடுத்து கிங்ஸ் காலேஜ் லண்டனில் உள்ள மேல் படிப்புக்காக லண்டனில் உள்ள கிங்ஸ் காலேஜுக்கு படித்தார். ரைட்டா? நெக்ஸ்ட் ஹி ஜாயின்டு த இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ் இன் 1947. அப்படின்னா அவர் ஜாயின் சொன்னால் சேர்ந்தார். எதை ஹி ஜாயின்னு சேர்ந்தார். எதில்? இந்திய வெளிநாட்டு சர்வீஸ் அப்படி அதில் சேர்ந்தார், வெளியுறவுத்துறையில். ரைட்டா? இதை யூபிஎஸ்சி நடத்தும். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றீங்க இல்லையா, அதில் ஐஎஃப்எஸும் வரும். அதாவது நம்பர் 1 வரணும். அவங்க தான் இந்த இதில் போவாங்க, வெளிநாட்டு தூதராக இருப்பாங்க. ரைட்டா? ஹி ஜாயின்டு அவர் சேர்ந்தார். எதில்? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. 1947 இந்திய வெளியுறவுத்துறையில் சேர்ந்தார். ரைட்டா? as a ரைட்டர், ஒரு எழுத்தாளராக he is the best known for his keen செக்குலரிசம் அண்டு சர்க்காசியம் அண்டு லவ் ஆஃப் பொயட்ரி அப்படின்றான். அப்போ ஒரு எழுத்தாளராக அவர் நன்கு அறியப்பட்டார். இஸ் பெஸ்ட் நோன்னு நன்கு அறியப்பட்டார். எதற்காக வேண்டி? ஃபார் ஹிஸ் கீன் செக்குலரிசம் அப்படின்னு சொன்னால் மதசார்பின்மைன்னு அர்த்தம். மதசார்பின்மை. சர்க்காசியம் சொன்னால் கிண்டல் பண்ணுறது. ரைட்டா? அவர் அதை மதசார்பின்மை. செக்குலரிசம்னா மதசார்பின்மை. அப்போ சர்க்காசியம் என்னது? கிண்டல் செய்வது. மற்றும் லவ் ஆஃப் பொயட்ரி அப்படின்றது, அதாவது கவிதை மீது உண்டான அன்பு. இந்த 3க்கும் அவர் பெயர் பெற்றவராக இருந்தார். நெக்ஸ்ட்டு ஹி சர்வ்டு ஆஸ் ஏ எடிட்டர் ஆஃப் சிவரல் லிட்ரரி அப்படின்னா அவர் அங்கம் வைத்தார். அவர் பணி செய்தார். ஹி சர்வ்டுன்னு பணி செய்தார், அங்கம் வைத்தார். ஆஸ் ஏ எடிட்டர், ஆசிரியராக. அது பத்திரிகையில் நியூஸ் எழுதுகிறவங்க ஆசிரியர்னு சொல்லுவாங்க. எடிட்டர், அவர் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நீங்கள் கிளாஸ் எடுக்கிறவங்க வைக்காதீங்க, உங்கள் ஆசிரியர் நினைக்காதீங்க. ஒரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் எழுதுகிறவங்க அவங்கள எடிட்டர், அவங்க தமிழில் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஹி சர்வ்டு ஆஸ் எ எடிட்டர் ஆஃப் சிவரல் லிட்ரரி அப்படின்றா. சிவரல் லிட்ரரினா பலதரப்பட்ட இலக்கியங்களில் அவர் எடிட்டர், ஆசிரியராக பணிபுரிந்தார். அண்டு நியூஸ் மேகசின் அப்படின்னா, நியூஸ் மேகசின்னா நாளிதழ்கள். நியூஸ்னா நாள், மேகசின் நாள் இதழ்கள். ரைட்டா? அஸ் வெல் அஸ் அதே மாதிரி 2 நியூஸ் பேப்பர்ஸ், 2 செய்தித்தாள்கள்லேயும் இவர் எடிட்டராக பணிபுரிந்தார். அஸ் வெல் அஸ் அதே மாதிரி 2 நியூஸ் பேப்பர்ஸ் செய்தித்தாள்கள். நியூஸ் மேகசின்னா இதழ்கள். ரைட்டா? செய்தி இதழ்கள். நெக்ஸ்ட்டு குஷ்வந்த் சிங் வாஸ் அவார்டட் வித் பத்மபூஷன் இன் 1974. அப்போ 1977 இந்த குஷ்வந்த் சிங் அவார்டட் அப்படின்னா அவருக்கு விருது வழங்கப்பட்டது. அவார்டுன்னு வழங்கப்பட்டது. வித் என்ன விருது? பத்மபூஷன் என்ற விருது அவார்டட் அவருக்கு வழங்கப்பட்டது. அதேமாரி பத்ம விபூஷன் என்ற விருது பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. ரைட்டா? அண்டு சாகித்யா அகாடமி ஃபெல்லோஷிப். அப்போ சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் என்ற ஒரு விருது வழங்கப்பட்டது. யாரால்? பை சாகித்ய அகாடமி ஆஃப் இந்தியா. சாகித்ய அகாடமி ஆஃப் இந்தியாவில் மூலமாக சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் விருது வழங்கப்பட்டது. த மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்னா விஷ்ணுவின் மார்க் அப்படின்ற ஒரு புக். அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக் மதம் சார்பாக உண்ட சரித்திரம். இது ஒரு புக்கு. 3வது த ட்ரெயின் டு பாகிஸ்தானுக்கு செல்லும் ட்ரெயின். ரைட்டா? த ட்ரெயின் டு பாகிஸ்தானுக்கு செல்லும் ட்ரெயின். அது ஒரு புக்கு. அடுத்து சக்ஸஸ் மந்த்ரானா வெற்றி மந்திரம். இது ஒரு புக்கு. இந்த மாதிரி எழுதியிருக்கார். இத்தனை புக்குகளாக அவர் எழுதியிருக்கான்னு சொல்கிறான். த மார்க் ஆஃப் விஷ்ணு இந்த ஒரு புக்கு. அது ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்ஸு, ட்ரெயின் ஆஃப் பாகிஸ்தான், சக்ஸஸ் ஆஃப் மந்த்ரா, வி இந்தியன்ஸ், நெக்ஸ்ட் நாம் இந்தியர்கள். இது ஒரு புக்கு. அண்டு டெத் அட் மை டோர் ஸ்டெப்ஸ் அப்படின்னா அதாவது படிக்கட்டில் இறப்பு. இது ஒரு புக். இத்தனை புக்குகளை ஆர் சம் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ். இது
இவைகள் அனைத்தும் இதெல்லாம் இந்த புத்தகங்கள் அனைத்தும் இருந்தன சமாவிஸ் பிரில்லியன்ட் ஒர்க், அவரின் சிறந்த படைப்புகளாக இருந்தது. ஒர்க்னா வேலைப்பாடுகள், பிரில்லியண்ட்னா சிறந்த வேலைப்பாடுகளாக இருந்தது. அப்படின்னா என்ன வேலைப்பாடு என்னது, அந்த மாதிரி இத்தனை புக்குகளை நல்லா எழுதியிருக்கான்னு அர்த்தம். சிறந்த படைப்புகளாக இருந்தது ரைட்டா. சரி, அவ்வளோதான். இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு.